மக்களை வணக்கம். இது வந்து தமிழ் நியூ இயர், அதாவது 14th ஆஃப் ஏப்ரல், பராபவ வருடம் சித்திரை 1 அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. லைக் இது வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் அந்த கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, காலையில் எழுந்திரிச்சோன்னே மிரரில் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து அரிசி, சர்க்கரை, உப்பு, புளி, தேங்காய், இந்த மாதிரி எசென்ஷியலான ஐட்டம். அப்புறம் மங்களகரமாக இந்த குங்குமம், வெத்தலை பாக்கு, பூவு, இதெல்லாமே வந்து சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே அதில் தான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக அந்த ப்ரிப்ரேஷனுக்காகவே பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் நல்லா கூட்டி தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து சுண்டலும் வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து காலையில் எடுத்த வீடியோ. லைக் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி சுண்டல் வந்து ஒரு 4 விசில் வச்சுட்டு அப்படியே சேமியா, ஏற்கனவே அது வந்து ரோஸ்டட் சேமியா தான், பட் ஸ்டில் நெய்யில் போட்டு நம்ம வறுத்தோம்னா அது ஒரு அடிஷ்னல் நல்ல டேஸ்ட்டும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ நெய் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே சைடில் வந்து கொஞ்சம் திராட்சை, முந்திரி, அப்புறம் ஏலக்காய்லாம் நுணுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சேமியா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். மீன்வைல் வந்துட்டு ஏன்னா ஏர்லி மார்னிங் லைக் 7:30 அந்த டைமுக்குள்ளே பண்ண முடியல. பையன் வேறு இங்கே இருக்கிறதுனால அவன் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூப்பிட்டுட்டே இருப்பான், ஒரு வேலையை முழுசாக செய்ய விட மாட்டான். ஸோ அடுத்த டைம் லைக் 10:30 to 11:30 அந்த டைமுக்குள்ளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால அப்படியே ஒன்றா ரைஸும் வச்சிடலாம் அப்படின்னு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேருந்து அந்த தண்ணியவே வந்து கொண்டக்கடலை ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சேமியா வறுப்பட்டதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அது கொஞ்சம் நல்லா ஒரு 75% அளவுக்கு சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் வந்து ஏற்கனவே நல்லா காய்ச்சின பால், ஆறின பாலை வந்து இதில் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக ஏலக்காய், ஏற்கனவே ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் அதில் போட்டிருந்தேன். ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை அதையும் போட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். பேரலலாக இந்த ப்ராசஸிங் டைமில் வந்துட்டு வடைக்கு வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறமா பூண்டு பச்சையாக நசுக்கி வச்சுருக்கிறேன், ஜீரகம், சோம்பு, அரைச்சதுக்கு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்கேன். லைக் இதெல்லாம் அரைச்சேன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 1.5 hours ஊற வச்சது, சோம்பு, கல்லுப்பு, அதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். அது இல்லாமல் அடிஷ்னலாகவும் கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகாய், அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சுண்டலும் அதே போல் குக்கரில் விசில் போனதுக்கு அப்புறமா அதை எடுத்துகிட்டு அதில் தேங்காய், சாமிக்கு படைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான தேங்காவை வந்து திருப்பி வச்சுக்கிட்டேன். ஸோ அதுவும் ரெடி. அந்த கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியிலே ரசம் பண்ணிட்டேன் நான். இப்போ அடிஷ்னலாக புளியும் வந்து ஊற வச்சுட்டு அதையும் வந்து இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே, ஏன்னா வடை போட்டதுக்கு முன்னாடி இந்த ரசம் கொதிக்க வச்சிட்டோன்னா பேரலாக நம்ம வந்து வடை சுட்டுக்கலாம். இப்போ அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஐட்டம் என்னென்னா, அந்த வேப்பம்பூவும் மாங்காவையும் வச்சு ஒரு பச்சடி மாதிரி. ஸோ அந்த கசப்பு சேர்த்துக்கிறது வந்து நல்லது. லைக் யூஸ்வலாகவே எண்ணெயும் இங்கே நல்லா இது பண்ணிடுச்சு. பேரலாக இங்கே சுடு தண்ணி வச்சுக்கிட்டு அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, இந்த வேப்பம்பூ பச்சடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது வந்து காம்பினேஷன் ஆஃப் எல்லாமே, லைக் காரம், ஸ்வீட்டு, வேப்பம்பூவில் இருக்கிற கசப்பு, இனிப்பு, சர்க்கரை ஆட் பண்ணுறோம் இல்லையா, வெல்லம் ஆட் பண்ணால் இன்னும் பெட்டர். பட் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒயிட் சுகரே தான் ஆட் பண்ணிட்டேன். அது நல்லா கேரமலைஸ் ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வேப்பம்பூ போட்டுட்டு அதை இறக்கிட்டேன். அப்புறமா எல்லாத்தையும் போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு கும்பிட்டு, பையன் வந்து மணி அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு பக்கத்து வீட்டில் எல்லாம் யூஸ்வலாக அவங்க வந்து யுகாதிக்கு இல்லை வந்து வேறு என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் சங்கராந்திக்கு நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு தட்டில் ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுட்டு ப்ளஸ்ஸு வெத்தலைலாம். இதில் அடிஷ்னலாக என்னென்னா, எவன் செத்தா எனக்கு என்னென்னு, என் பையன் வந்துட்டு நீ வடை பண்ணு, பாயசம் பண்ணு, எது பண்ணாலும் பண்ணலனாலும் என் கூட விளையாடவாமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக இந்த பில்டிங்கு லைக் உடன் பிளாக்ஸ் அண்ட் மேக்னட் டைல்ஸ் வச்சு, ஸோ இப்படி தான் நியூ இயர் போச்சு. ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்.